அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதி குணசேகரன்கிட்ட போய் ஈஸ்வரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி தர்ஷனுக்கு என் கண்ணு முன்னாடி இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதி குணசேகரனும் சரின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் வீட்டில் இருக்கவங்ககிட்ட போய் ஒரு வாட்டி பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆதி குணசேகரன் சொல்கிறாரு, நீ இதை பற்றி அவங்ககிட்ட சஜஷன்லாம் கேட்காத, நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஈஸ்வரியும் கீழே போய் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க யாருக்கும் இந்த விஷயத்தில் விருப்பம் இல்லைனாலும் ஈஸ்வரிக்கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ ஆதி குணசேகரன் சொல்கிறாரு, வீட்லேயே மீனாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடியே தர்ஷன் பார்கவி கழுத்தில் தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஆதி குணசேகரன் கதிர்கிட்ட சொல்கிறாரு, அறிவுக்கரசி எதையோ பதிவு செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறால, முதல்ல அதை கேன்சல் பண்ணணும், இல்லைனா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நந்தினி, ஜனனி, ரேணுகா, சக்தி எல்லாம் பார்கவி கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ ஜனனி கேட்குறாங்க, உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சக்தி பார்கவி கிட்ட சொல்கிறாரு, இது ஈஸ்வரியா நீ ஆசைப்படுற விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, அவங்க ஆசைப்பட்டாலும் பார்கவி விருப்பம்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்கவி போய் ஈஸ்வரி கிட்ட கல்யாணத்தில் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி திரும்பவும் கல்யாணம் வேணான்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை ஈஸ்வரிக்காக திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.